शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. श्री गुरुभ्यो नमः. नैष्कर्म्य सिद्धि 3வது அத்தியாயம் 49வது ஸ்லோகம். இதுவரை நாம பார்த்துட்டு வந்தது என்ன? ஆத்மாவுக்கு பிரமேயத்துவம் கிடையாது, பிரமாணத்துக்கு விஷயமாக அது ஆத்மா அப்படிங்கிறத கொண்டு வந்தார். ஸ்ருதிரபி இமம் அர்த்தம் நிர்வததி அப்படித்தானே இருக்கு. நிர்வதத்தின்னா ஸ்ருதிரபி, ஸ்ருதியும் இதே அர்த்தத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எப்படி சொல்லிக் கொடுக்கிறதுன்னு பாருங்க. விவிக்ஷித பரிச்சின்ன பராக ரூபாதி சம்ஸ்ரயாத் விபரீதம் அதோ திருஷ்டியா ஸ்வதோ புத்தம் ந பஷ்யதி. உலகத்துல எப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய திருஷ்டியானது பிரகாசமான ஆத்மாவை பார்க்காது. ந பஷ்யதி, ந பஷ்யத்தின்னா பார்க்காதுன்னு எதை பார்க்காது? ஸ்வதோ புத்தம், தானா தெரியக்கூடிய இந்த ஆத்மஸ்வரூபத்தை பார்க்காது. அதனாலதான் அது அப்புறமே அது எதை பார்க்கப்போ விவிக்ஷித பரிச்சின்ன பராக் ரூபாதி சம்ஸ்ரயா. விவிக்ஷித அப்படின்னு சொன்னா தானா தெரியாததை தானே நம்ம பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். எதை பார்க்கணும்? இதுவரை பார்க்கல, தானா தெரியுமா பார்க்கல, அதுக்காக பிரயத்தனம் பண்ணி அதை பார்ப்போம். கட்டாதிகள் இதுவரை பார்த்ததில்லை, பார்த்தா தேவையில்லையே சொல்லி பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். அதுதான் விவிக்ஷிதம். விவிக்ஷைக்கு விஷயமானது. விவிக்ஷானா தர்ஷனேச்சா. எதுல வரும்? எது சித்தமா இல்லையோ அதுலதான் இச்சை வரும். தெரிஞ்சுட்டே இருக்குன்னு சொன்னா அது தெரியணுமே அப்படின்னு நமக்கு தோணாது. தெரியாம இருந்தா தான் தெரிஞ்சுக்கணுமேன்னு வரும். அதனால விவிக்ஷிதா அப்படின்னு சொன்னதுனாலேயே அது தெரியலன்னு தெரியும். எது தெரியாம இருக்கும்? ஆத்மா தெரியாம இருக்கவே இருக்காது, தானா தெரிஞ்சுட்டு இருக்கும். அப்போ எது தெரியும்னா பராக். பராக் அனாத்மாவா இருக்கக்கூடிய வஸ்து தான் நமக்கு விவிக்ஷிதமாகும். ஏன்னா அது தானா தெரிகிற வஸ்து இது. அதே மாதிரி அதுக்கு இன்னொரு விசேஷம் போன்றால் பரிச்சின்னம். ஆத்மஸ்வரூபம் பரிச்சின்னம் ஆகாது. ஆனா வெளியில இருக்கக்கூடிய அனாத்மா எல்லாமே பரிச்சின்னம். ஒண்ணு பாக்கி இல்லாம அபரிச்சின்னமா ஒரு அனாத்மாவை சொல்ல முடியாது. அதனால விவிக்ஷிதமாகவும் இருக்கு, அதாவது தானா பிரகாசிக்காத வஸ்துவா இருக்கு. அதே சமயத்துல பரிச்சின்னமாக இருக்கு, ஒரு தேசகால பரிச்சேதத்தோடு கூடினதாக இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பராக ரூபம் அனாத்மா இருக்கே, இதைத்தான் நம்மளுடைய திருஷ்டியானது பிடிச்சு விஷயமாக்கிக்கிறது. தனக்கு சம்ஸ்ரயா இதுக்கு விபரீதமா இருக்கு நம்ம ஆத்மஸ்வரூபம். அது விவிக்ஷிதம் இல்லை, அது தானாவே தெரிகின்றது. அது பரிச்சின்னமும் இல்லை, அபரிச்சின்னமா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த புத்தியானது திருஷ்டி இருக்கே, இந்த திருஷ்டி பரிச்சின்னமா இருக்கக்கூடிய வஸ்துவை எப்படி விஷயம் பண்ணறதோ, தனக்கு விஷயமாக்கிக்கிறதோ, அதை போல ஆத்மஸ்வரூபத்தை விஷயமாக்காது. அதனால திருஷ்டியா ஸ்வதோ புத்தம் நபஷ்யதி. இதுதான் நதிருஷ்டேர் திரஷ்டாரம் பஷ்யே ந ஸ்ருதே ஸ்ரோதாரம் சிருணுயாக அப்படின்னு உபனிஷத் சொல்றது. நியாயசித்த மதோ வக்தி திருஷ்டேர் திரஷ்டாரம் ஆத்மனஹ ந பஷ்யே பிரத்யகாத்மானம் பிரமாணம் ஸ்ருதி ஆதரா. பிரமாணபூதமான அந்த ஸ்ருதி ஆதரா அப்படின்னா ரொம்ப தாத்பரியத்தோடு நமக்கு சொல்லி கொடுக்குறது. என்ன சொல்லி கொடுக்குறது? இது நியாய சித்தம், யுக்தி சித்தம் வேறு. வெறும் அது சொல்றதேன்னு சொல்லி அது உபதேசம் பண்ணேன்னு சொல்லி அப்படியே அவாம்னு கேட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. இது யுக்திக்கும் சரியானதாக இருக்கு, உபத்தி உள்ளதாக இருக்கு, நியாய சித்தமாக இருக்கு. எது? திருஷ்டேர் திரஷ்டாரம் ந பஷ்யேத். அதாவது திருஷ்டேர் திரஷ்டா அப்படின்னா என்னன்னா, அந்த திருஷ்டிங்கிறது பாக்கியமான திருஷ்டியை இங்க வச்சுங்கோ. அந்த திருஷ்டி ஸ்வரூபத்தை பிரகாசப்படுத்தி அதை பார்த்துட்டு இருக்கிறவன் திருஷ்டேர் திரஷ்டா. திருஷ்டிய பார்க்கக்கூடிய திருஷ்டியை வச்சுட்டு நம்ம பாக்கிய விஷயத்தை பார்க்கிறோம். நம்ம கடத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு திருஷ்டி புதுசா அது வரக்கூடிய திருஷ்டி தேவைப்படும். அதாவது கண்ணால ஒரு திருஷ்டி ஏற்பட்டாதான் கடத்தை நம்மளால பார்க்க முடியும்.
நம்ம சைத்தன்ய ஸ்வரூபத்தை வச்சுட்டு பார்க்க முடியாது. அப்ப அது என்ன பண்ண வேண்டியிருக்கு, அங்க ஒரு ஜன்யமான திருஷ்டி வேண்டியிருக்கு. இந்திரிய சன்னிகர்ஷாதிகள்னாலே திருப்தி ரூபமாக ஒரு கட தரிசனம் ஏற்படுறது. இது கட திருஷ்டின்னு சொல்லுது. கட திருஷ்டி வந்தது, அதை எப்படி நாம பாக்குறோம், அதுக்கு இன்னொரு திருஷ்டி வர வேண்டியதில்லை. அது சித்ரூபத்தினால சாட்சியால வாசிக்கப்படுறது. அதைத்தான் திருஷ்டேர் திரஷ்டான். திருஷ்டேர் திரஷ்டாரம், அந்த திருஷ்டியை பார்க்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை நீ பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னா, நீதானே அது, அதனாலதான் பார்க்க முடியாது. அந்த திருஷ்டே ஆத்மஸ்வரூபமா இருக்கு, அதனால அதை பார்க்க முடியாது. வேற ஏதாவது இருந்ததுன்னா நீ அதை பார்த்துட முடியும். ஆனா திருஷ்டி திருஷ்டா அப்படிங்கிறது உன்னுடைய ஸ்வரூபமா இருக்கிறபடியால அதை பார்க்க முடியாது. இதே மாதிரிதான் சுருதேஸ்வரோதாக அப்படிங்கிறது. இது நியாய சித்தம், யுக்தி யுக்தம். ஏன்னா இந்த திருஷ்டி திரஷ்டா, அந்த இன்னொன்று திருஷ்டி அதுக்கு விஷயம் அப்படி சொன்னா அது வேற இது வேறையா இருந்தா தான். ரெண்டும் ஒண்ணுன்னு சொன்னா அந்த கர்த்திருக்கர்ம பாவம் கிரியா கர்ம பாவம் எல்லாம் வர முடியாது. இதான் சொல்றார், நியாய சித்தம் அதோவக்கி திருஷ்டேர் திரஷ்டாரம் ஆத்மனஹ ந பஷ்யே பிரத்யகாத்மானம் பிரமாணம் ஸ்ருதி ஆதரா. பிரமாணபூதமான ஸ்ருதி இந்த விஷயத்தை ரொம்ப தாற்பயத்தோட சொல்றது. ஆத்மஸ்வரூபமான திருஷ்டியை நீ பார்க்க முடியாது, வெளி திருஷ்டியை வேணும்னா பார்த்துடலாம். அனுமான அபிஷயத்துவே, இப்போ இதெல்லாம் ஆத்மஸ்வரூபம் அப்பிரமேயம், ஒரு பிரமாணத்தினால பிரமேயமாகாது அப்படிங்கிறது தான் சொல்ல வருது. இப்போ பிரத்யட்சமா பார்க்க முடியாதுன்னு ஆயிடுச்சு. சரி, அனுமானத்தான ஏதாவது பண்ணலாமான்னு பார்த்தா அதுக்கு சொல்றார், அனுமான அபிஷயத்திலே அந்நியகதி காரணம். அனுமானத்தாலையும் ஆத்மாவை பார்க்க முடியாது, அதுக்கு வேற ஒரு காரணத்தை சொல்றார். பிரத்யக்ஷஸ்ய பராத்வான் ந சம்பந்த கிரகணம் யதஹ ஆத்மனஹ அதஹ அனுமித்யா அஸ்ய அனுபவः ந கசிஞ்சன. ஆத்மனோதோ நுமித்யாஸ்யா அனுபவோ ந கசிஞ்சன. பிரிச்சிருக்க அஸ்யான்னு பிரிச்சுக்கலாம். என்ன சொல்றார், அனுமானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ரெண்ட நம்ம சேர்த்து பார்த்திருக்கணும். ரெண்டுல ஒன்ன மாத்திரம் பார்த்துட்டு இன்னும் ஒன்ன கண்டுபிடிக்கணும், அனுமானம் பண்ணிக்கணும். அக்னி பூமம் இத ரெண்டையும் சேர்த்து பார்த்து ஒரு தீர்மானம் பண்ணிட்டாரு. பூமம் இருந்ததுன்னா அக்னி இருக்கும், இருந்தே ஆகணும். அக்னி இல்லாமல் இந்த தூமம் எங்கேயும் வர்ண தனியா இருக்காது அப்படிங்கிறது ஒரு தீர்மானமான சம்பந்தத்தை கிரகிச்சுதான். இதுக்கு வியாப்தின்னு பேரு. இது மனசுல நல்லா திருடமா இருக்கும்போது ஒரு இடத்துல வெறும் தூமம் தெரியும், வாழ் வர்றது தெரியுது, அக்னி தெரியல. இப்ப என்ன பண்றான், ஏற்கனவே பார்த்த சம்ஸ்காரங்களா இருக்கு இல்லையா, ரெண்டு சேர்ந்துதான் இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ அந்த ஒன்ன மாத்திரம் பார்த்த உடனே இன்னும் ஒண்ணு இருக்கு, நமக்கு தெரியாத இடத்துல தெரியாம அங்க இருக்கு அப்படிங்கிறத அனுமானம் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ரெண்டையும் சேர்த்து பார்த்தவன் தான் ஹோமத்தை மாத்திரம் பார்த்துட்டு அக்னி இருக்குன்னு அனுமானம் பண்ணி. யாருக்கு அக்னியும் ஹோமமும் சேர்ந்து நியமமாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த வியாப்தி ரூப சம்பந்தம் தெரியாதோ, அவன் அந்த புகையை பார்த்தாலும் அவனால பருவத்துல அக்னி இருக்குங்கிறத அனுமானம் பண்ணிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அப்ப என்ன ஆச்சு, இத ரெண்டையும் சேர்த்து அவன் பார்த்துருக்கணும். அப்படி இருக்கிறது இந்த ஆத்மா அக்னியை கண்டுபிடிக்கிறதுக்கு அக்னியும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு சாதனமான பூமமும் இது ரெண்டையும் அவன் சேர்த்து பல இடத்துல பிரத்யட்சமா பார்த்து வியாப்தியை கிரகிச்சு வச்சுட்டு இருக்கணும்னு ஆச்சு இல்லையா. அப்ப அதே மாதிரி அக்னியை அனுமானம் பண்ற மாதிரி ஆத்மாவை அனுமானம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ஆத்மாவையும் அதை அனுமானம் பண்றதுக்கு தேவையான ஒரு ஹேத்துவையும் சேர்த்து பல இடத்துல பார்த்து வியாப்தி எடுத்துக்கிட்டு வேண்டாமா. இவன் என்னைக்கு ஆத்மாவை பார்த்துருக்கான் இதுக்கு முன்னாடி, அனுமானம் பண்றதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. ஏன்னா எந்த பிரமாணம் எடுத்தாலும் அந்த அத்தனை பிரமாணம் ஆத்மாவை தவிர்த்து பாக்கியதான் காண்பிச்சு கொடுக்குது. அப்படி இருக்கிறச்சே ஆத்மாவோடு சேர்த்து ஒரு ஹேத்துவுக்கு வியாப்தியை கிரகிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு பிரமாணம் இல்லை. அதனால ஆத்மாவை அனுமானம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஹேத்துவை நம்மளால சொல்ல முடியாது. ஆகையால அனுமானம் பண்ணி ஆத்மாவை இருக்குன்னு ஸ்தாபனம் பண்றேன்னு சொன்னா அது முடியாத காரியம். பிரத்யக்ஷஸ்ய பராக்வாத், ஏன்னா பராக் விஷயத்துவாத்துன்னு வச்சோம். இந்த பிரத்யக்ஷம் எல்லாமே
ஆத்மாவை தவிர்த்து பின்னமா இருக்கக்கூடிய வஸ்துவை தான் தெரிவிக்கக்கூடியதா இருக்கு. அதனால என்ன சம்பந்த கிரகணம் கேட்டாங்க. சாத்தியம் ஹேது இது ரெண்டையும் சேர்த்து அதனுடைய வியாப்திங்கிற சம்பந்தத்தை பிரத்யக்ஷத்தாலே கிரகிக்க முடியாது. ஆத்மாவை அதுல கொண்டோம்னா வேற ஏதாவது வன்னி ரூபம் அப்படின்னு இருந்ததுன்னா அதனுடைய சம்பந்தத்தை நம்ம தாராளமா கிரகிக்கலாம். ஆத்மாவும் அதை சாதிக்கக்கூடிய ஹேதுவும் அப்படின்னு ரெண்டையும் போட்டுட்டோம்னா இது ரெண்டுக்கும் உள்ள சம்பந்தத்தை நம்ம பிரத்யக்ஷம் காமிக்க கொடுக்காது. அதனால ஆத்மனஹா சம்பந்த கிரகணம் நாஸ்தி யதஹா அதஹா அனுநித்யா அஸ்ய ஆத்மனஹா அனுபவஹ ந கதஞ்சன. அதனால அனுமானத்தினாலே இந்த ஆத்மஸ்வரூபத்தை கண்டுபிடிச்சு அனுபவிக்க முடியாது. அனுமானத்துக்கு இது விஷயம் இருக்கு. ஏவம் அயம் பரமாத்ரு பிரமாண பிரமேய வியவஹாரஹ சர்வஹ ஏவ பராஜீன விஷய ஏவ ந பிரதீசீனம் ஆத்மானம் அவகாஹிது மலம். சும்மா உதாரணத்துக்கு இந்த மாதிரி எத்தனை பிரமாணங்கள் இருக்கோ எல்லாத்தையும் நம்மளே ஊகிக்கலாம். அப்படி பார்க்கறதுக்கு பிரமாத்தான ஒண்ணு, பிரமாணம்னு ஒண்ணு, பிரமேயம்னு இந்த மூணு இருக்கு இல்லையா திருப்பதி. பிரமாதா பிரமாணங்கிற சாதனத்தை உபயோகப்படுத்தி பிரமேயத்தை புரிஞ்சு விடுறான். இது நடக்கிறது இல்லையா. இந்த விவகாரம் எல்லாமே எந்த விஷயத்துல வரும் அப்படின்னு கேட்டா பராசீன விஷயா ஏவ. பராக் ஆத்மாவை காட்டிலும் வேறானது. பராக்கே பராசீனம். அனாத்ம விஷயத்துல தான் இந்த பிரமாண பிரமேய பிரமாதிரு விவகாரம். கடத்தை பிரமேயமா வச்சிருந்தோம்னா பிரமாதா தன்னுடைய பிரமாணத்தை உபயோகப்படுத்தி அதை தெரிஞ்சுடுவான். நிலவான ஆத்மாவை தவிர்த்து நீங்க எப்பேற்பட்ட வஸ்துவான உருவோ இந்த பிரமாதா இருக்கானே அந்த வஸ்துவை தெரிஞ்சுடுவான். பிரமாணத்தினால ஆத்மாவுடன் தெரிஞ்சிச்சு. அது பாக்கி எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். சர்வ எல்லா பிரமாண பிரமேய விவகாரம், ஒரு பிரமாண விவகாரம் பாக்கி இல்லாமல் அத்தனை விவகாரமும் பராச்சீன விஷயம்தான், ஆத்ம விஷயம் கிடையாது. ந பிரதீகீனம் ஆத்மானம் அவகாகிக்கும் அதம். ஒரு பிரமாண பிரமேய விவகாரத்தையும் இந்த பிரத்யேகாத்மாவா இருக்கே அது பிரதீகீன ஆத்மான்னு பிரத்யேகாத்மாவை விஷயமாக்க பிரமேயமாக்கிறதுக்கு ஒரு பிரமாணத்தினாலேயும் முடியாது. ஏவஞ்ச சதி அனேனைவ யதோக்தா அர்த்தா அவசாதும் சக்கியதே இத்யாக. அப்ப என்ன பண்றது, இந்த இப்ப சொன்ன விஷயத்தை நம்ம அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறோம். இந்த ஸ்லோகம் மூலமாக ஒரு தீர்மானத்துக்கு ஒண்ணு அவசாதும் சக்கியத்தைனா நிச்சயிக்கும் சக்கியத்தைன்னு தீர்மானம் பண்ணிக்க முடியும். என்ன பிரமாண விவகாரோயம் சர்வ ஏவ பராக் யதஹ உரிச்சாரியாபி அத்தஹ அனேன யுஷ்மத்யேவ திக்ஷதே. பிரமாணம் விவகாரங்கிறது சர்வ எல்லா பிரமாண விவகாரமும் பராக் விஷயத்துல தான் அப்படின்னு எப்ப தீர்மானமாச்சோ தூ விசாரிய இதுக்கும் மேல எத்தனை வேணாலும் விசாரம் பண்ணி இவ்வளவு தூரம் விசாரம் பண்ணி கொண்டு இன்னும் கொஞ்சம் விசாரம் பண்ணா யாராவோ பண்ணிக்கோ. எத்தனை விசாரம் பண்ணினாலும் இந்த பிரமாண விவகாரங்கிறது யுஷ்மதி. யுஷ்மத்னா என்ன, அஸ்மத்னா ஆத்மா. யுஷ்மத் சப்தத்தால சொல்லக்கூடியது அனாத்மா. அனாத்ம விஷயத்துல தான் இந்த பிரமாண விவகாரம் வரும். பிரமாண பிரமேய விவகாரம் வேற வழி இல்லை. யஸ்மாத் லௌகிக பிரத்யக்ஷாதி பிரமாண அனதிகம்யா அகம் பிரம்மாஸ்மி இது வாக்கியார்த்தா. அப்ப ஆத்மஸ்வரூபத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் இருக்கே, வாக்கியார்த்தம், இது எந்த பிரமாணத்தால தெரியும்? ஒரு பிரமாணத்தான் தெரியாது. லௌகிக பிரத்யக்ஷாதி பிரமாண அனதிகம்யா. லௌகிகமான பிரத்யக்ஷமோ அனுமானமோ இத்தியாதி பிரமாணங்கள் இருக்கே, இந்த லௌகிக பிரமாணங்கள்னால இந்த விஷயம் தெரியாது. அப்போ அகம் பிரம்மாஸ்மி வாக்கியார்த்தம் எதுலேருந்து தெரியுது? அப்போ இந்த ஸ்ருதி தான் தெரிய வைக்கிறதுன்னு சொல்லணும். எப்படி தெரிய வைக்கிறதுங்கிறது அதுல ஒரு விஷயம் இருக்கு. தஸ்மாத் அன்வயத்திரேகாபியாம் விரஸ்ய பிராணதஹ யதஹ விக்ஷாபன்னஸ்ய கோஸ்மீதி ததசீதி ஸ்ருதிர்யது. இருக்கிறது காண்பித்து கொடுக்கிறது எதுக்காக சொன்னா அஜ்ஞானத்தை போக்குறதுக்காக. என்ன பண்ணா அன்பவிவேகம் பண்ணிட்டு இருக்கான் முமுக்ஷு. நான் யார் நான் யார் அப்படின்னு கேட்டு இதுதான் நானா அதுதான் நானா அப்படின்னு ஒவ்வொன்னா பார்த்து சரீரம் நான் இல்லை,
அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்திரியம் நான் இல்லை, மனசு நான் இல்லை, புத்தி நான் இல்லை, இதுதான் அன்வயத்திரேகம் பண்ணி அது இல்லைன்னு தீர்மானத்துக்கு வந்துட்டு இருக்கான். பிராண பரியந்தம் வந்துட்டான். பிராணதா நிரஸ்ய, இது ஆத்மா இல்லைன்னு விவரம் இருக்கான். இதெல்லாம் ஆத்மா இல்லை, இதெல்லாம் நான் இல்லைன்னு. அப்ப யாரு நான் இதெல்லாம் பாக்குறேன்னா அது ஒண்ணுமே நான் இல்லைன்னு சொன்னா அப்ப நான் யார் அப்படின்னு அவனுக்கு வருது. ஓயமாத்மேதி வயம் உபாஸ்மஹே அப்படின்னு உபனிஷத்துல நமக்கு கேட்கறது. அந்த மாதிரி அவெல்லாம் விசாரிச்சாராம். கடகஸ்த ஆத்மா இந்த அந்த ஆத்மாங்கிறது யாரு புரியவே இல்லையே. அப்படி இருக்கும்போது என்ன கோஸ்மி இது வீக்ஷாபன்ன இதெல்லாம் நான் எதெல்லாம் பார்த்தேனோ எல்லாத்தையும் தேடி பார்த்தாச்சு, அங்கேயும் விதிரேகம் பண்ணி பார்த்துட்டு அதெல்லாம் நான் இல்லைன்னு தெரியுது. நான் யாரு கோஸ்மி அகம் கஹாஸ்மி அப்படின்னு அவன் வந்து வித்தியாசியா இருக்கும்போது திருப்பி வந்து ததசி பிரம்மம்னு ஒண்ணு சொன்னாங்க. அதுதான் பிரம்மம் பிரம்மம்னு சொன்னே திருப்பி சொல்லி கொடுத்தது. அதுதான் திருப்பி ஜகவு ஓயம். இதுக்கு மேல இந்த அன்வய விதிரேகம் பண்றது இல்லை. நீங்க பாருங்க, இந்த தேகம், இந்திரியம், மனசு, புத்தி, பிராணன் இது எல்லாத்தையும் அன்வய விதிரேகம் பண்ணா இது ஆத்மாவா இருக்க முடியுமா முடியாதா அப்படின்னு பார்த்து இல்லை முடியாது அப்படின்னு எதையோ ஒண்ணு சொல்லி இல்லைன்னு நிரசனம் பண்ணிடும். பிரம்மம்னு சுருத்தி ஒண்ணு சொல்லி கொடுக்கறது அதையும் ஒரு அன்பை விதிரேகம் பண்ணி அதுவும் ஆத்மா இல்லைன்னு தள்ள முடியுமான்னு ஏன் ஓயம் அன்வய விதிரேக நியாய ஏதாவான் ஏவ எத் அவசானஹ வாக்கியார்த்தா. இந்த தத்துவத்திங்கிற இந்த வாக்கியார்த்தம் இருக்கே, இந்த வாக்கியார்த்தத்துல அன்வய விதிரேகம் வராது. ஏன்னா அது ஒரே ஸ்வரூபத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அகண்டார்த்தமா இருக்கு. இதில் நீங்க பிரிச்சு பார்த்து அன்வய விதிரேகங்கிறது என்ன, ஒரு வஸ்துவை எடுத்துட்டு அதை அலசுறது எப்படின்னா அதை பிரிச்சு பார்க்கறது. இதுல என்னெல்லாம் கலந்துருக்கு, இது என்ன என்ன ஆத்மா, எது ஆத்மா எது அனாத்மா, இதுல என்ன கலந்துருக்கு பிரிச்சு பார்க்கறது தானே. பிரிச்சு பார்க்கறதுக்கு நம்ம புத்தியை உபயோகப்படுத்திக்கலாம். ஒண்ணு இல்லாமலே இன்னொன்னு இருக்கு, இது இல்லாமலே அது இருக்கு அப்படின்லாம் இந்த உபயோகப்படுத்தி சரி அப்படின்னா இது வந்து ஆத்மா இல்லை அப்படின்னு முடிவுக்கு வரும். இதுதான் அன்வய விதிரேகம். அப்படி பார்க்கறதுக்கு இந்த அகண்டார்த்தத்துல அன்வய விதிரேகம் பண்றதுக்கு ஒன்று இடமே இல்லை. இதுல ஒண்ணுமே கலப்பு இல்லை, சுத்தா ஆத்மஸ்வரூபமா இருக்கு. அதனால இதுல அன்வய விதிரேகம் பண்ண முடியாததுனாலே அன்வய விதிரேக நியாயம் இங்க முடிஞ்சு போச்சு, இனிமேல் வராது. வேற அவசானஹா வாக்கியார்த்தா. இந்த அன்வய விதிரேக நியாயம் எந்த இடத்துல போய் முடியறதோ அதுதான் தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தினாலே சொல்லப்படக்கூடிய ஒரு வாக்கியார்த்தம், அகண்ட வாக்கியார்த்தம். தது அபிஜ்ய இந்த வாக்கியார்த்தத்தை எவன் புரிஞ்சுட்டானோ அவன்தான் அபிஜ்யா பிரம்மவித். அகம் பிரம்மாஸ்மி இது ஆவிர்பவதி. இந்த வாக்கியார்த்தம் அவனுக்கு பிரத்யட்சமா தெரியும், அபரோக்ஷமா தெரியும், ஆவிர்பாவம் ஆயிடும். அகம் பிரம்மாஸ்மி, ஆஹா அதுதான் நான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். திருஷ்ய விபாகேன ஆகமாபாயி சாட்சி விபாகேன ஸ்ருதி ஸ்ருத்யபியுபகமதஹ சங்கிருத்ய உச்யதே. இப்படியேதான் இருக்கு. அதாவது திரஷ்ட திருஷ்ய விபாகேன, அதாவது நம்ம ஒரு இடத்துல இத ஒரு விஷயத்தை ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த தெரிஞ்சுக்கிறவன நம்ம திரஷ்டான்னு சொல்லுவோம். எந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டானோ அதை திருஷ்யம்னு சொல்லுவோம். இது ரெண்டும் ஒன்னா இருக்காதுங்கிறது தீர்மானம், விபாகம். திரஷ்டா இவன், திருஷ்யம் இது அப்படின்னு பேசிக்க வேண்டியிருக்கும். திரஷ்ட திருஷ்ய விபாகம். அதே மாதிரி ஆகம அபாயி ஒண்ணு, இது திருஷ்யம். சாட்சிங்கிறது சைதன்யம். அங்க திரஷ்ட திருஷ்யங்கிற இடத்துல திருஷ்யங்கிறது வேற, திரஷ்டாங்கிறது ஆத்மா, திருஷ்யங்கிறது அனாத்மா. இங்கே அந்த திருஷ்யம் இருக்கே அது ஆகமாபாய, ஒரு சமயம் இருக்கும் ஒரு சமயம் இருக்காது. ஆனா அதை பார்க்கக்கூடிய சாட்சி இருக்கே அப்படி இருக்காது, எப்போது இருந்துட்டு. அதனால அது ஆகமாபாயி, இது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டையும் பிரிக்கிறான். இது வந்து ஆகமாபாயி சாட்சி விபாகம். இந்த விபாகத்தெல்லாம் சொல்லி கொடுத்து இந்த ஸ்ருதி என்ன பண்றது, என்ன சொல்லி கொடுக்கறதோ ஸ்ருதி அபியுபகதஹவ அபியுபகமதஹான்னு இருக்காங்க. அபியுபகமாத்திர அபியுபகமஹ. ஸ்ருதி வந்து நமக்கு இந்த விஷயத்தை இந்த மாதிரி இல்ல சொல்றேன், அது ஸ்ருதி சம்மதம். ஸ்ருதி சொல்றது, ஸ்ருதிக்கு இது சம்மதமா இருக்கு, இதுதான் உன்னுடைய ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுக்கும். அதைத்தான் சங்கிருத்திய உச்சத்தை. சங்கேபமா சொல்றது என்ன, திருஷ்யத்வாத் கடவத் தேகா.
தேகவச்ச இந்திரியாணி அப்படி மனச இந்திரியவத் ஞேயம் மனோவத் நிச்சயாதிமத் நிச்சயத்வாத் கடவத் தேகா. கடத்தை நம்ம பார்க்கணும், நமக்கு நாம திரஷ்டா, கடம் நமக்கு திருஷ்யம், திருஷ்யமாக இருக்கு கடம், அது நாம இல்லைன்னு நமக்கு நல்லா தெரியும். கடம் நான் இல்லை. அப்ப அதே மாதிரிதானே இந்த தேகமும் நமக்கு தெரியுது. நான் தான் பாக்குறேன், கடம் தெரியுற மாதிரி இந்த தேகத்தை கண்ணால நன்னாவே பார்க்க முடிகிறது. அப்ப திருஷ்யமாக இருக்கிறதுனாலே இந்த தேகமானது இல்ல தேகமானது கடத்தை போலதான் தீர்மானம் ஆயிடுது. கடத்தை போல அப்படின்னா என்ன, கடம் எப்படி ஆத்மா ஆகாதோ இந்த தேகம் கூட ஆத்மா ஆகாது. சரி, தேக ஆத்மா இல்லை, அதுக்குள்ள ஆத்மா இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாமே. என்ன தேக வச்ச இந்திரியாணி அப்படின்னு இந்த தேகத்துக்கு உள்ள இந்திரியங்கள்லாம் இருக்கே, அதுவும் அதே மாதிரிதான். இதுவும் திருஷ்யமா இருக்கிறதுனால இதுவும் ஆத்மா இல்ல சேராது, இது ஆத்மாவாகாது. இந்திரியங்கள்லாம் ஆத்மா இல்லை, மனசை வச்சுக்கலாமா ஆத்மான்னு வச்சுக்கலாம்னா மனசு இந்திரிய வர்த்தி, இந்திரியத்தை போலதான் மனசு. அப்ப இந்திரியம்னு சில பேர் ஒத்துப்பா, சில பேர் ஒத்துக்க மாட்டா, அது விஷயம் வேற. ஆனா அது இந்திரிய அந்த கோஷ்டியில தான் நிற்கிறது, அதுவும் ஆத்மாவில சேர முடியாது. இந்திரியவத்து மனோவத்து நிச்சயாதிபத்து, புத்தியை வச்சுக்கலாமான்னு புத்தியும் அதேதான். அப்ப அதுவும் ஆத்மா இல்லை, மனசை போலத்தான் புத்தியும் ஆத்மா இல்லை. ததா சகல காரிய காரண ஆகம அபாயி விபாக சாட்சித்வேனாதி. இது ஒரு அன்வய வச்சிருக்க. இந்த இடத்துல இந்த தேகம், இந்திரியம், மனசு, புத்தி, பிராணன் இப்படியாக எல்லாத்தையும் இருக்கு. எல்லா சகல காரிய காரணம் இதெல்லாம் ஒரு சமயத்துல இருக்கு, ஒரு சமயத்துல இல்லை. அதனால ஆகம அபாயி. ஒரு சமயத்துல இருக்குங்கிறது எப்படி தெரியுது, சாட்சியால தெரியுது. இல்லைங்கிறது அதுவும் அதனால்தான் தெரியுது. அப்ப இது ரெண்டையும் பார்த்துட்டு இருக்கு சாட்சி. இந்த அபாயி விபாக சாட்சித்வேனாபி, இந்த சாட்சித்வேனாபி ததா அபியுபகந்தவ்யம். அபியுபகமா அபியுபகமா அர்த்தம். அபியுபகமதா எப்படி அந்த ஆத்மா இந்த பிரமாண பிரமேய விவகாரத்துக்கு உட்பட்டது இல்லை, அது தனியாத்தான் இருக்கு. இதனால மேல என்ன சித்தமானது, அது எப்படி அந்த ஆகம அபாயிங்கிறத காண்பிக்கிறார். எதெல்லாம் பார்க்கிறானோ அந்த சகலமும் காரியம் காரணம் எல்லாமே ஒரு ஆகம அபாயி வருது போடுது அப்படின்னு இருக்கு அப்படிங்கறத அடுத்த சூத்திரம் அடுத்த ஸ்லோகம் காண்பிக்கிறது. யாதி பஷ்டாத் சத் சச்ச யாயாத் அசத் ததா அநாத்மாபிபஜனம் தஸ்யாத் விபரீத ஸ்வயம் திருஷி பிராகசத் யாதி பஷ்டாத் சத். நாம ஆகமம் ஆகந்துகம்னு எதை சொல்லுவோம், என்ன வந்ததுதானே இப்ப வந்ததுதானே அப்படின்னு சொல்லுவோம். இப்ப வந்ததுதான்ங்கிறது நம்ம எதை வச்சு கண்டுபிடிப்போம்னா இதுக்கு முன்னாடி இருக்கலேங்கிறது தெரியாது இல்லையா. முன்னாடியிலே எப்போ வந்ததுன்னு தெரியலன்னா அதை வந்ததுன்னு நம்ம சொல்ல மாட்டோம், இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கலாம். இப்ப வந்தது அப்படின்னு சொன்னா அது வராத நிலை நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப இது முன்னாடி கிடையாது, இப்ப இருக்கு, அதனால இது வந்தது. பிராக் அசத், முன்னாடி கிடையாதுங்கிறதுனா பிராக் அசத், முன்னாடி அது இல்லை. இப்போ அது வந்து இப்ப சத்தாக ஆகிவிட்டது, சத்தைய அடைந்து விட்டது அப்படின்னு சொன்னா இது ஆகமம் கிடைத்தது. அதே மாதிரி அபாயினா என்ன, சச்ச யாயா தசத் ததா இருக்குது, இப்ப இல்ல அப்படின்னு சொல்றோம்னு வச்சுருவோம். அப்ப இருந்ததுன்னு சொல்றச்ச பூர்வம் சத்து, இப்ப இல்லைன்னு சொன்னா இப்ப என்ன எடுத்து அது அசத்தாயிடுச்சு. அப்ப முன்னாடி இருந்து இப்ப போயிடுச்சு, இதுதான் அபாயம். முன்னாடி இல்லே இப்பதான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது ஆகமம். இருந்தது இப்ப காணம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது அபாயம். இந்த ஆகமும் அபாயம் இது ரெண்டும் எதுக்கு உண்டு, அனாத்மா அபிபஜனம் தத்தா. இந்த ஆகமமும் இந்த அபாயமும் அனாத்மாவுக்கு, அனாத்மாவுக்கு தான் பக்தனா இருக்கு. அதான் அனாத்மாவை தான் பஜிக்கிறது, அதுக்குதான் இருக்குன்னு. இந்த ஆகமமும் அபாயமும் அனாத்மாவை தவிர்த்து ஆத்மாவுக்கு கிடையாது. அதான் சொல்றார் விபரீத ஸ்வயம் திருஷ்டி. இது ரெண்டும் பார்க்கிறவன் இருக்கானே திருஷ்டுரூபமாக சாட்சி, அந்த சாட்சி எப்படி இருக்கான், அவனுக்கு ஆகமம் உண்டா அபாயம் உண்டா, ஒன்னும்
இதுக்கு முன்னாடி இருந்தா அப்புறம் ஓய்வுட்டான் இப்ப இல்லை அப்படின்னு பாக்குறது யாரு பாக்குறது? இவன் தானே பார்த்தாகனா. அதனால இவன் தன்னுடைய விநாசத்தை இவனால பார்த்து சொல்ல முடியாது, அபாயத்தை பார்க்க முடியாது. ஆகமத்தை பார்க்கலாம்னு சொன்னா இதுக்கு முன்னாடி நான் இருக்கல, எப்படி சொல்றது? இருக்கலைங்கிறது இவங்க எப்படி தெரியுது? இல்லைங்கிற அந்த இதுவே இல்லை. அதனால வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. அதனால வரவும் இல்லை, போகவும் இல்லை அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். விபரீத ஸ்வயம் திருஷ்டி. அதனால ஆகமாபாயியாக இருக்கக்கூடிய திருஷ்யத்தை காட்டிலும் அப்படி இல்லாத ஆத்மஸ்வரூபம் பிருகத்தாக வேறானதாக இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். தத்ர घटादीनां दृश्याणां अनात्मत्वं द्रष्ट्रात्मपूर्वकं प्रत्यक्षेणैव प्रमाणेन उपलभ्य अनात्मनश्च असाधारणान् धर्मान् अवधार्य तैः दृश्यत्व आगमापायिभिर्धर्मैः शरीर इन्द्रिय मनो निश्चयादि वृत्तिः अनात्मतया व्युगस्य अहम वृत्तिमतोपि दृश्यत्वा विशेषात् द्रष्टृ पूर्वकत्वम द्रष्टृंदाने இருக்கா द्रष्टृ पूर्वकत्वम அவசியதே. இதுவரை சொன்னத சங்கேபமா சொல்ற. இந்த घटादिகள் दृश्यமா இருக்குங்கிறது நமக்கு நன்னாவே புரியுது. அது அனாத்மாங்கிறதும் புரியுது. ஆனா இந்த घटादिகள் ஒரு விசேஷம். அது திருஷ்யமா ஆகணும்னு சொன்னா ஒரு ஆத்மா இருக்கணும். ஒரு ஆத்மாங்கிற திரஷ்டா இருந்தா தான் இந்த घटादिகள் எல்லாம் திருஷ்யம் ஆக முடியும். மொத்தம் எல்லாமே ஜடம் தான் இருக்கு, ஒரு ஆத்மா கூட அங்க கூட இல்லைன்னு சொல்லிட்டா அது திருஷ்யம்னு சொல்றது இல்லை. ஆக திரஷ்டா ஒருத்தர் இருக்கணும். இதை எப்படி சொல்றா? திரஷ்டாத்ம பூர்வகம். திரஷ்டான்னு ஒரு ஆத்மா இருக்கான், அவனை வச்சுதான் இதெல்லாம் திருஷ்யமாகணும் அப்படிங்கிறத இவன் எப்படி கண்டுபிடிக்கிறான்? பிரத்யக்ஷேணைவ பிரமாணேன உபலப்த. இவ்வளவு தூரம் ஆன்மீக வித்திரேகம் போக்குவரத்து எல்லாம் பண்ணி பிரத்யக்ஷ பிரமாணத்தாலேயே கண்டுபிடிச்சுண்டாச்சு. கண்டுபிடிச்சு அடுத்துல இன்னொன்னு என்ன கண்டுபிடிக்கிறான்? இந்த அனாத்மாவுடைய அசாதாரண தர்மங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறான். இது ஆத்மாவுக்கு கிடையாது, இந்த அனாத்மாவுக்கு மாத்திரம்தான் இந்த தர்மங்கள்லாம் சொந்தம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறான். அது என்னது அந்த தர்மங்கள்? ஆகமாபாயித்வம், திருஷ்யத்துவம், இதெல்லாம் ஆத்மாவுக்கு இல்லாத தர்மம். ஜடத்துவம், பரிச்சின்னத்துவம், இது எல்லாமே ஆத்மாவுக்கு சம்பந்தப்படாத விஷயம். இதெல்லாம் அனாத்மாவுடைய தர்மம் அப்படிங்கறத அவதாரிய தைஹி திருஷ்யத்துவ ஆகமாபாயாதிகர் தர்மைஹி. அப்ப இப்பேற்பட்ட தர்மங்கள்லாம் ஆத்மாவுக்கு சம்பந்தப்படாத விஷய தர்மங்கள்லாம் இதுக்கு சுபாவமா ஜடத்துக்கு இருக்குன்னு சொன்னா அது ஆத்மா இல்லைன்னு தீர்மானமாகும் இல்லையா? இதை வச்சு சரீரம், இந்திரியம், மனசு, அந்த நிச்சயம், புத்தி, அதனுடைய விற்த்திகள், இது எல்லாம் ஆத்மா இல்லை. அனாத்மதையா விதஸ்த. இதெல்லாம் ஜடமா இருக்கு, திருஷ்யமா இருக்கு, ஆகமாபாயா இருக்கு, அதனால இது ஆத்மா கிடையாது அப்படின்னு அது எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டான். வேண்டாம், இது ஆத்மா இல்லை அப்படின்னு நிரசனம் பண்ணிவிட்டான், நிராகரணம். சரி, அப்ப அகம்னு தெரியுறது, அதை வச்சுக்கலாமான்னு சொன்னா அது கூட தெரியுறதே, திருஷ்யமாயிடுதே. அதனால அதையும் உள்ள வெளியில் தள்ள வேண்டியதா இருக்கு. அதுல பிரிச்சு தள்ள முடியாது. அகம்பிருத்தி மத்தோபி திருஷ்யத்துவ அவிசேஷா திரஷ்டிபூர்வ தத்துவம் அவசியது. அங்கே திரஷ்டாவும் திருஷ்யம் அம்சம் ரெண்டு இருக்கு. அப்புறம் அது தெரியுது. அப்ப எந்த அம்சம் இதுல கலந்து திருஷ்யாம்சமாக இருக்கோ அந்த அம்சத்தை நாம அந்தகரணத்துடைய அம்சம் சொல்லி தள்ளிவிடுறோம். அது ஆத்மா இல்லை. அதை தவிர்த்து எது பாக்கியோ அதுதான் ஆத்மா. ததே ததாக घटादयो यथा लिंगम स्युः परंपरया अहमः दृश्यत्वात् अहमप्येवं लिंगम स्यात् द्रष्टुरात्मनः. வெளியில கடம் தெரியுறது அப்படின்னு சொன்னா தெரியறதுனாலேயே ஆஹா அதை பார்க்கக்கூடிய நான் இருக்கேன் அப்படிங்கிறத நம்ம தீர்மானம் பண்ணிடலாம். திரஷ்டா இருக்கான், திரஷ்டா இருந்தா தான் திருஷ்யம் இருக்கும். இன்னும் வியாப்தியை கிரகிச்சுட்டாங்க. அது திருஷ்யமாகணும்னா திரஷ்டா இருந்தாங்க. ஒரு திரஷ்டாவுக்குன்னா அது திருஷ்யமாகும். அதனால घटादिகளை வச்சு தெரியுது, घटादिகள் திருஷ்யமா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப திரஷ்டா நானும் இருக்கேன் அப்படின்னு அனுமானம் பண்ணிக்க முடியும். அது எப்படி பரம்பரையாக நேரடியாக கட்ட ஆத்மாவிகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா முடியாது. அதை பார்க்கறேன், பார்க்கறது ஒரு ஆத்மா வேணும், அது நான் தான் பார்க்கிறேன், அதனால நான் இருக்கேங்கிறத அது காமிச்சு கொடுத்துக்கிறது. அதே மாதிரி அகம் அப்படி வேணும், அகம்னு தெரியுறதே,
அப்ப அகம்னு தெரியக்கூடிய அந்த அந்தக்கரணாம்சம் இருக்கே, அசிதம்சம், அது கூட ஆத்மாவை காண்பித்து கொடுக்குறது. ஏன்னா அதுவும் திருஷ்யமா இருக்கு. அது திருஷ்யமாகணும்னா திருக்குன்னு ஒண்ணு இருந்தா தான் அது திருஷ்யமாக முடியும். அதனால அதுவும் திரஷ்டாவான ஒரு ஆத்மா, அதாவது திருஷ்வரூபமான ஆத்மாவுக்கு ஒரு அடையாளமாக இருந்துருக்கு. லிங்கம் திரஷ்டு ஆத்மனா. 56வது ஸ்லோகம் முடிஞ்சிட்டு இதோட வச்சிருக்கோம்.